ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபீடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா மாஸ்டர் செஃப்பில் வந்த பன்னீர் டிக்கா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களாம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுப்போம். கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை நான் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆனியனை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிப்போம். நான் கட் பண்ண ஆனியனை இந்த பன்னீர் கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பன்னீர் கூட என்ன மசாலா தூள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். நான் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சில்லி சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த வெங்காயம், தக்காளி, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் கூட மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இதை அப்படியே நம்ம 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இந்த மாதிரி பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்கன் ஸ்டிக் தேவைப்படும். நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு இது வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பன்னீர் டிக்கா செய்கிறதுக்காக நம்ம பன்னீர் டிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பன்னீர் டிக்கா ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிக்கன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. சிக்கன் ஸ்டிக் எடுத்ததும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இப்போ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் க்யூப்ஸை இந்த மாதிரி வெள்ளமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பன்னீர் க்யூப்ஸை ஸ்டஃப் பண்ண பிறகு கட் பண்ணி வச்சுருந்த சீஸை சேர்த்துக்கலாம். வெள்ளமாக சீஸ் ஸ்டஃப் பண்ண பிறகு திரும்பவும் நம்ம பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். இந்த 2 பன்னீர் க்யூப்ஸுக்கு நடுவில் சீஸ் இருந்தால் தான் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். திரும்பவும் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. இதே ஸ்டெப்லேயே நமக்கு எவ்வளோ தேவைங்களோ அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுப்போம். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம்.
நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் லேசாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நம்ம பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்த பிறகு நான் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். இப்போ அந்த எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எக்கு கூட இந்த க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்த பிறகு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா பாப்கார்ன் மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எக்கு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி பவுலில் வச்சு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மேலே ரெடி பண்ணி வச்சு இந்த பன்னீர் டிக்காவை வைக்கிறேன். ஒரு எக் வேக வச்சுருக்கேன். நல்ல காம்பினேஷன் இருக்கும். இப்போ சூப்பராக நம்ம பன்னீர் டிக்காவும் எக் ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களாம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.